என்னங்க வீட்டில் சிலிண்டர் காலி ஆகி போச்சு, டிஃபனே செய்யலை. அதனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் கரண்ட் அடுப்பில் செஞ்சுப்பேன், அடுப்பு மூட்டி செஞ்சுப்பேன். பசங்களை எங்கேயுமே வெளியவே கூப்பிட்டு போகிறதில்ல. சும்மா டைம் பாஸ்க்கோ இல்லை ஒரு நல்லது கெட்டதுக்கோ ஒரு கோயில் குளத்துக்கோ பசங்களை எங்கேயுமே கூப்பிட்டே போகிறதில்ல. சரி, இன்றைக்கி பசங்களுக்கும் லீவு, எனக்கும் ரொம்ப ஒரு 3 மாதமோ 4 மாதமோ சுத்தமாக லீவே இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக சண்டே லீவ் விட்ருக்காங்க. பசங்களுக்கும் லீவு. காலையில் சிலிண்டரும் காலி, இன்னுமே டிஃபன் செய்யலை, சாப்பாடும் செய்யலை. மதியம் தான் போகிறதா நான் பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி காலையிலே கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு போகிற வேலையும் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு பூ என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த பூ, அவள் எப்போ பூ வாங்கினாலும் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருவாள். உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பழைய கம்மல் ஒன்று உடஞ்சி போயிருந்துச்சு. அந்த கம்மலை மாற்றிட்டு வேறு புதுசாக எடுத்தேன். கிட்ட நல்லா இருக்குதா சொல்லுங்கள். அதுலேயும் 1 கிராமில் பாப்பாவுக்கு ஒரு கம்மல் எடுத்துன்னு வந்தேன். அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அதை மாற்றுறதுக்காக தான் இப்போ போலூர் போகிறோம். நானே சம்பாதிச்சு நானே என்னோடய சொந்த உழைப்பில் யாரோடதும் 1 ரூபா காசு இல்லாமல் இந்த கம்மல், அப்புறமேட்டுக்கு இந்த கொலுசு, இந்த மெட்டி, இது எல்லாமே என்னோட சொந்த காசில். பழசு தான், புதுசாக எடுக்கலை. பழசை கொடுத்துட்டு புதுசாக மாற்றி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் இதுக்கு எக்ஸ்ட்ரா செலவானது. அது எல்லாமே என்னோட சொந்த காசு, என்னோட சொந்த உழைப்பில் நானே வாங்கினது. அப்படியே வர வழியில் ஹோட்டலில் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு பூரி சாப்பிட்டோம். அப்புறமேட்டுக்கு ஆளுக்கு ஒரு இட்லி வச்சு சாப்பிட்டுட்டோம். பூரி பார்க்கவே எண்ணெயமாக எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி, பசங்களுக்கு பூரி தான் பிடிக்குன்றதுனால நானுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து கீழே போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் இட்லி சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நீங்களும் பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலிக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்க கூட கொஞ்சம் பேசுங்க. கொஞ்சம் நேரம் ஏதாவது வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்காக தானே நம்ம லைஃபு, பசங்களுக்காக தானே ஓடிட்டுருக்கோம். அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கிறதுல தப்பு இல்லையே. நீங்களும் அந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் டைம் கிடைக்கிறப்போ. சரிங்களா? ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செஞ்சுட்டே இருந்தோம். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு கம்மல் மாற்றுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். வந்துட்டு வாழைப்பழம் இருந்துச்சு, பச்சை வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு, எக்ஸ்சேஞ்ச் இல்லையா, புது நகை எதுவுமே பண்ணலை. அப்படியே மாற்ற போகிறோன்னாலும் காலையில் அதை பண்ணி கொடுக்க மாட்டாங்க நகை கடையில். அதனால் சரி போலூரில் எங்கே வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஒரு 1 ஹவர், 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். 1 ஹவர் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பார்த்தா எங்கள் ஊர் ஆளுங்களும் இங்கே ஒரு ஜோடி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காது குத்துக்காக வந்திருக்காங்க போல். அதுக்கு இன்னும் டைம் ஆகலை. நீங்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. காட்டுறேன் இருங்க அவங்களையும். அதாக இருக்குது பாருங்கள், எங்கள் ஊர் ஆளுங்க தான். அவங்களுக்கும் டைம் போகலை, எங்கே போய்ட்டு உட்காந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.